ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் மகா. நம்மள நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பேசுறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அப்படி ஆசைப்படுறவங்கள நீங்கள் ஒருத்தங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 10 days கிளாஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 10 நாள் பார்த்தீங்கன்னா உங்களை இங்கிலீஷ் பேச வைக்கிறதுக்கு என்ன பேசிக்கோ அதை நான் இந்த கிளாஸில் ஃபுல்லாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ இந்த 10 days கிளாஸை நீங்கள் ஒவ்வொரு கிளாஸும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கவனமாக கவனிங்க. கவனிச்சது மட்டும் இல்லாமல் அதை டெய்லி லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம டே 1 கிளாஸ்க்குள்ளே வந்திருக்கோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஆரம்பிங்க. இப்போ நம்ம டெய்லியெல்லாம் பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம இங்கிலீஷோட பேசிக்கான கான்செப்டை தெரிஞ்சுக்கலாங்க. ப்ரெசண்ட் அப்படின்னா தமிழில் நிகழ்காலம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செகண்டில் நம்ம என்ன செயல்கள் எல்லாமே செய்கிறோமோ அந்த செயல்களை நம்ம இங்கிலீஷில் பேசணும் அப்படின்னா இந்த ப்ரெசண்ட்டில் வச்சு தான் பேசணும். செகண்ட் பாருங்கள், பாஸ்ட். பாஸ்ட் அப்படின்னா கடந்த காலம் அப்படின்னு அர்த்தம். நடந்து முடிந்த ஒரு செயலை பற்றி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா இந்த பாஸ்டில் தான் பேசணும். நெக்ஸ்ட் ஒன் ஃப்யூச்சர் அப்படின்னா எதிர்காலம். இனிமேல் தான் நம்ம ஒரு செயலை செய்ய போகிறோம் அப்படின்னா அதை நம்ம இந்த ஃப்யூச்சரில் தான் பேசணும். இந்த பேசிக்கான கான்செப்ட் புரிஞ்சிருச்சாங்க? இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிறது தான் முக்கியமான கான்செப்ட். நீங்கள் ஒரு பிகினர்ஸாக இருந்து என்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறீங்க. என்ன அப்படின்னா, நான் எதுலேருந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்குறீங்க. அதுக்கு நான் எப்படி ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்னா, பி வேர்ப்லேருந்து நீங்கள் இங்கிலீஷ் பேச ஆரம்பிங்க. இங்கிலீஷில் பி வேர்ப் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட். எல்லாத்தையும் விட ரொம்ப ரொம்ப ஈஸியான கான்செப்ட் அப்படின்னா இந்த பி வேர்ப் தான். ஸோ இந்த வீடியோவில் நம்ம பி வேர்பை ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3 காலத்துக்கு பி வேர்ப்ஸை வச்சு நம்ம இங்கிலீஷில் எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி சிம்பிளாக நம்ம பேசலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை கவனமாக கவனித்து நீங்களும் இன்னிலேருந்து இங்கிலீஷ் பேச ஆரம்பிச்சிருங்க. பி அப்படின்னா தமிழில் இரு அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இது நமக்கு எல்லாருக்குமே தெரியுங்க. இப்போ இந்த பி வேர்ப்ஸை வச்சு நம்ம எப்படிலாம் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசலாம் அப்படின்னா அதுக்கு நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை நல்லா தமிழ்லே தெரிஞ்சு வச்சுருக்கணுங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், நம்மளுடைய நிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போது இந்த பி வேர்ப்ஸை வச்சு மட்டும்தான் நம்மளால் பேச முடியும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா, நம்மளுடைய மனநிலைமை இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பேச வரும்போதும் இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் பேசணும். மூணாவது பாருங்கள், நம்ம இப்போ எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வரும்போதும் இந்த பி வேர்ப்ஸை வச்சு தான் நம்ம பேசணும். நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் நிறைய சென்டென்சஸை கொஞ்ச நேரத்தில் இங்கிலீஷில் பேச ஆரம்பிக்க போகிறீங்க. இப்போ அடுத்து பாருங்கள், சப்ஜெக்ட் என்றால் என்ன? சப்ஜெக்ட்னா என்ன அப்படிங்கிறத நீங்கள் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சிருக்கணுங்க. இது ரொம்ப ரொம்ப சிம்பிள், எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கணும். பாருங்களேன், இங்கே இருக்கிற ஏழையுமே நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஐ அப்படின்னா நான், வி அப்படின்னா நாங்கள், யூ அப்படின்னா நீ அல்லது நீங்கள் அப்படின்னு சொல்லுவோம். தே அப்படின்னா அவர்கள், ஹி அப்படின்னா அவன், ஷி அப்படின்னா அவள், இட் அப்படின்னா அது. இந்த ஏழையும் தான் நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் இந்த ஏழை நம்ம சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு சென்டென்ஸில் நம்ம எதை மெயினாக ஃபோக்கஸ் பண்ணி எம்பசைஸ் பண்ணி பேசுவோம் அப்படின்னா இந்த சப்ஜெக்டை வச்சு தான் பேசுவோம். இப்போ தாங்க நீங்கள் நல்லா கவனிக்கணும். இந்த சப்ஜெக்டோட நிலைமை எப்படி இருக்கிறது, இந்த சப்ஜெக்டோட மனநிலைமை எப்படி இருக்கிறது, இந்த சப்ஜெக்ட் எந்த இடத்துல இருக்குது, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சர் இந்த 3 காலத்துக்கும் இந்த சப்ஜெக்ட் இந்த 3 பாயிண்டில் எப்படிலாம் இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் நமக்கு பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இப்போது உங்கள் எல்லாருக்குமே பி வேர்ப்ஸோட யூசேஜ் தெரிஞ்சிருச்சாங்க? இந்த வீடியோவோட முக்கியமான பாயிண்ட்டை இப்போ சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் இருக்குது. ஸோ வீடியோவை கவனமாக கவனிங்க. இப்போது இந்த பி வேர்ப் இங்கே இருக்கிற 7 சப்ஜெக்ட்க்கு ப்ரெசண்ட், பாஸ்ட், ஃப்யூச்சரில் எப்படிலாம் வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரெசண்ட்டில் பி வேர்ப் சப்ஜெக்ட்க்கு எப்படிலாம் வருதுன்னு பார்க்கலாம். நான் என்ன சொல்லியிருக்கேன், பி அப்படின்னா தமிழில் இரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டோட பி வரும்போது அந்த பி எப்படி மாறுது அப்படின்னா ஐ எம். புரிஞ்சிச்சாங்க? நமக்கு எல்லாருக்குமே
ஐ அப்படிங்கிற சப்ஜெக்டை பேசினோடனே ஆம் தான் பேசணும். ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து இந்த கான்செப்ட்லாம் நம்ம நிறைய பேசி பழகியிருப்போம், கேட்டு பழகியிருப்போம். ஸோ அதனால் இதெல்லாம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் இருந்தாலும் பிகினர்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஹீ அப்படிங்கிற சப்ஜெக்டோட பி சேரும்போது ஹீஸ் அப்படின்னு மாறும். இஸ்குள்ள என்ன இருக்குது? இஸ் அப்படிங்கிற வேர்ட்குள்ளே என்ன இருக்குன்னா பி அப்படிங்கிற வேர்ப் இருக்குது. புரிஞ்சாங்க? ஹீஸ். நெக்ஸ்ட் நீங்களே பேசுங்க, வாயை திறந்து பேசுங்க. ஷீஸ், இட் இஸ். இப்போ ஹீ, ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளுது அப்படின்னா இஸ் அப்படின்னு மாற்றிக்கொள்ளுது. ஓகேங்களா? ஐ சப்ஜெக்ட் வந்துச்சுன்னா ஆமா மாற்றிக்கிடுது. இப்போது நெக்ஸ்ட்ன்னு பாருங்கள், வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளுது அப்படின்னா ஆர் அப்படின்னு மாற்றிக்கொள்ளுது. பேசுங்க. வி ஆர், யூ ஆர், தே ஆர். அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் பி வேர்ப் எப்படிலாம் தன்னை மாற்றிக்கொள்ளுது அப்படின்னு சொல்லி பார்த்தாச்சு. இப்போ பாஸ்ட்டில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாமா? ஐ, ஹீ, ஷீ, இட் இந்த 4 சப்ஜெக்டோட பி வேர்ப் பாஸ்ட்டில் சேரும்போது எப்படி மாறுது அப்படின்னா ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷி வாஸ், இட் வாஸ். இந்த 4 சப்ஜெக்ட்க்கு பாஸ்டில் பி வேர்ப் தன்னை வாஸ் அப்படின்னு மாற்றிக்கொள்ளுது. இப்போ மிச்சம் இருக்கிற 3 சப்ஜெக்ட் பாருங்கள், வி, யூ, தே இந்த 3 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் தன்னை எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா வி வேர், யூ வேர், தே வேர். புரிஞ்சாங்க? ஓகே, இப்போ நம்ம ப்ரெசண்ட் பாஸ்ட் பார்த்து முடிச்சாச்சு. ஜஸ்ட் இது பேசிக் தாங்க. நிறைய சென்டென்ஸை நம்ம இங்கிலீஷில் பேசி ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். இப்போது நெக்ஸ்ட்டு பாருங்களேன், ஃப்யூச்சரில் பி வேர்ப் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு எப்படி மாறுது அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. வில் பி அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளும். பேசலாமா? ஐ வில் பி, ஹீ வில் பி, ஷீ வில் பி, இட் வில் பி, வி வில் பி, யூ வில் பி, தே வில் பி. அவ்வளோதாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த டிஸ்பிளேல தெரிஞ்ச இந்த கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருச்சா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லாருமே காமெண்ட்டில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட், எனக்கு புரியுது, உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் இதை மறக்காமல் இருக்கணும் அப்படின்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் நம்ம பி வேர்ப்ஸ் வச்சு நிறைய சென்டென்ஸை நம்ம பேச போகிறோம். ஆர் யூ ரெடி? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த 10 days கிளாஸோட பிபிடி ஃபார்ம் வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸ் எவ்வளோன்னு கேட்டிங்க அப்படின்னா 100 rupees மட்டும்தான். ஒவ்வொரு கிளாஸஸ்க்கு நம்ம 10 rupees மட்டும்தான் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் 100 rupees இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணி அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இதே நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு எங்கள் டீம்லேருந்து அந்த பிபிடி ஃபார்ம் உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிபிடியில் என்ன இருக்க போகுது அப்படின்னா இந்த 10 days கிளாஸுக்குள்ளே இருக்கிற அத்தனை கான்செப்ட்டும் அப்படியே அதில் இருக்க போகுது. அது போக சின்ன உங்களுக்கு ஹோம்ஒர்க்லாம் கொடுப்போம். ஸோ இதுதான் அந்த பிபிடிக்குள்ளே மொத்தமாக இருக்க போகுது. ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இதுவே இனஃப் அப்படின்னா ஓகே போதும். இதை தாண்டி நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்னும் நல்லா படிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கிடணும், ஒரு கைட் மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா ஸோ இஃப் யூ வாண்ட், உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த 10 days கிளாஸோட பிபிடி உங்களுக்கு எப்போ வேணாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். நீங்கள் இங்கே இருக்கிற இந்த 3 பாயிண்ட்டை மறக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 3 பாயிண்ட் தான் பேஸ். இதை அடிப்படையாக வச்சு தான் நம்ம பி வேர்ப்ஸில் நிறைய சென்டென்ஸில் இங்கிலீஷில் பேச போகிறோம். இப்போது ப்ரெசண்ட்டில் நம்மளுடைய நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாங்க. நம்மளுடைய நிலைமை அப்படின்னா இங்கே பாருங்கள், 7 சப்ஜெக்டோட நிலைமையை நான் டிஃப்ரெண்ட்டாக எழுதியிருக்கேன். இது தாங்க. பேசலாமா? நான் என்ன நிலையில் இருக்கிறேன், என்னுடைய பொசிஷன் என்ன அப்படிங்கிறத பேசுகிறது தான் இந்த கான்செப்ட். ஃபர்ஸ்ட்டுன்னு பாருங்கள், நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். எல்லாருக்குமே ஆன்சர் தெரிஞ்சிருச்சு. நீங்கள் வாயை திறந்து பின்னாடியே பேசி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க. உங்களால் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ண முடிஞ்சுன்னா தாராளமாக பண்ணலாம். அது நிறைய பேருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாருமே சீக்கிரமாக பேசுங்க பார்க்கும். ஆன்சர் தெரிஞ்சுன்னா சீக்கிரமாக பண்ணுங்கள். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். அவன் ஒரு மருத்துவராக இருக்கிறான். நம்ம பொலைட்டாக சொல்லணும் அப்படின்னா அவர் ஒரு மருத்துவராக இருக்கிறார். இன்னுமே நம்ம ஷார்ட்டாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா அவர் ஒரு டாக்டர் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா எப்படி பேசலாம்? ஹீ இஸ் எ டாக்டர். அவள் ஒரு ஆசிரியராக இருக்கிறாள். ஷீ இஸ் எ டீச்சர். ஷீ இஸ் எ டீச்சர். நெக்ஸ்ட் ஒன், அது ஒரு நாயாக இருக்கிறது. நம்ம அதை பேச்சொல்லுக்குள்ள அது ஒரு நாய் அப்படின்னு சொல்லுவோம். பார்த்தீங்களா? இட் இஸ் எ டாக். நெக்ஸ்ட் ஒன், நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம். இதை நம்ம சிம்பிளாக எப்படி சொல்லுவோம்? நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி பேசலாம்? we are friends. we are friends. நாங்கள்லாம் நண்பர்கள். நெக்ஸ்ட் ஒன், you are students. நெக்ஸ்ட் ஒன், அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருக்கிறார்கள்.
தே ஆர் பிளேயர்ஸ். இப்போ இங்கே இருக்கிற தமிழ் சென்டென்ஸ்லாம் பாருங்களேன். இருன்னு சொல்லிட்டு எல்லா சென்டென்ஸ்லையுமே இருக்குது பார்த்தீங்களா? அப்போனா இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம பேசுகிறதுக்கு இந்த பி வெர்ப் தன்னை இங்கிலீஷில் எப்படி மாற்றிக்கொள்ளுது அப்படின்னா, ஐ சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா ஆமாம் மாறிக்கிடுது. அதே மாதிரி ஹீ ஷீட் இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா இஸ்ஸாக மாறிக்கிடுது. அதே மாதிரி வி யூ தே இந்த 3 சப்ஜெக்ட் வந்துச்சு அப்படின்னா அது ஆர் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை மாற்றிக்கொள்ளுது. இப்போ புரிஞ்சிருச்சாங்க? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்மளுடைய நிலைமை, நம்ம எந்த பொசிஷனில் இப்போ ப்ரெசண்ட்டில் இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது இந்த பி வெர்ப்ஸை வச்சு நம்ம பேசலாம். ஏன் அப்படின்னா இந்த 7 சென்டென்ஸில் எந்த மெயின் வெர்பும் கிடையாது. அப்போது இந்த சென்டென்ஸில் எல்லாத்துலேயுமே மெயின் வெர்பாக ரோல் பண்ணுறது என்ன அப்படின்னா இந்த பி வெர்ப் தான். புரிஞ்சிருச்சாங்க? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசணும். இப்போ இதே சென்டென்ஸை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நெகட்டிவாக பேச போகிறோம். அதாவது நான் ஒரு மாணவனாக இல்லை. இதை நம்ம பேச்சு வழக்கில் நான் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த மாதிரி நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பேசலான்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க. பாருங்களேன் எப்படி பேசலான்னு பாருங்களேன். நான் ஒரு மாணவனாக இல்லை. ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இல்லை. இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட் எதுக்கு வந்திருக்கு? இல்லை இல்லை அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா? நான் ஒரு ஸ்டூடெண்ட் இல்லைப்பா, ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். இல்லை அப்படிங்கிறத பேச வரும்போது இந்த நாட் அப்படிங்கிற வேர்ட் மட்டும் ஆட் பண்ணிங்கன்னா போதும், இந்த சென்ஸ் நீங்கள் பக்காவாக பேசிடலாம். ஆனால் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா இந்த நாட் அப்படிங்கிற வேர்டை எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிஞ்சிருக்கணும். பாருங்கள், சப்ஜெக்ட் ஐ இருக்குது, வேர்ப் ஆம் இருக்குது. இந்த வேர்புக்கு அப்புறம் தான் நீங்கள் நாட் அப்படிங்கிற வேர்டை ஆட் பண்ணி பேசணும். பேசலாமா? ஐ எம் நாட் அ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இல்லை. இப்போ மிச்சம் இருக்கிற எல்லா சென்டென்ஸும் நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசலாமா? அவன் ஒரு மருத்துவராக இல்லை. இப்போ நான் இங்கிலீஷில் ஆன்சர் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வாயை திறந்து ஆன்சர் பண்ணிடுங்க. குட். நிறைய பேர் பின்னாடியே பேசிகிட்டே வரீங்க. சூப்பருங்க. ஹீ இஸ் நாட் அ டாக்டர். ஹீ இஸ் நாட் அ டாக்டர். அவள் ஒரு ஆசிரியராக இல்லை. ஷீ இஸ் நாட் அ டீச்சர். ஷீ இஸ் நாட் அ டீச்சர். அது ஒரு நாயாக இல்லை. இட் இஸ் நாட் அ டாக். இட் இஸ் நாட் அ டாக். நாங்கள் நண்பர்களாக இல்லை. we are not friends. we are not friends. நீங்கள் மாணவர்களாக இல்லை. you are not students. you are not students. அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இல்லை. they are not players. they are not players. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசண்ட்டில் இந்த பி வெர்ப்ஸை வச்சு பாசிட்டிவான சென்டென்ஸையும் நெகட்டிவான சென்டென்ஸும் பார்த்தோம். அதுவும் பர்டிகுலராக நம்மளுடைய நிலைமையை பற்றி மட்டும்தான் நம்ம பேசியிருக்கோம். இப்போ செகண்ட் பாயிண்ட் பாருங்கள், நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குது? நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசலாமா? ஃபஸ்ட்டு நான் ஆன்சர் பண்ணுங்க பார்க்கும். நான் பிஸியாக இருக்கிறேன். நம்ம ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், என்னடா பண்ணுற, கொஞ்சம் வரைய அப்படின்னு கேட்குறான். நம்ம சொல்கிறோம் நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இப்போ ப்ரெசண்ட்டில் நான் பிஸியாக இருக்கேன் அப்படிங்கிறத சொல்ல வரும்போது நம்ம இந்த பி வெர்ப்ஸ் வச்சு பேசலாம். ஏன் நம்ம இந்த பி வெர்ப்ஸ் வச்சு பேசுகிறோம்? ஏன்னா நம்மளுடைய மனநிலைமையை பற்றி இப்போ நம்ம பேச வரோம். அதுக்கு இந்த பி வெர்ப்ஸ் வச்சு தான் இங்கிலீஷில் பேசணும். எப்படி பேசலாம்? நான் பிஸியாக இருக்கிறேன். ஐ எம் பிஸி. ஐ எம் பிஸி. செகண்ட் பாருங்கள், அவன் சோகமாக இருக்கிறான். என்னன்னே தெரியல, அவன் சோகமாக இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? ஹீ இஸ் சேட். ஹீ இஸ் சேட். அவள் சோர்வாக இருக்கிறாள். ஷீ இஸ் டயர்ட். ஷீ இஸ் டயர்ட். அது பசியாக இருக்கிறது. இட் இஸ் ஹங்க்ரி. இட் இஸ் ஹங்க்ரி. நாங்கள் உற்சாகமாக இருக்கிறோம். எங்கேயோ வெளியில் கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நமக்குள்ளே பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக உற்சாகமாக இருக்குது. எப்படி சொல்லலாம்? we are excited. we are excited. நெக்ஸ்ட் பாருங்கள், நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நம்ம சொல்லுவோம் என்னென்ன தெரியல, நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? யூ ஆர் ஹாப்பி. யூ ஆர் ஹாப்பி. நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறீர்கள். நெக்ஸ்ட் பாருங்கள், அவர்கள் பதட்டமாக இருக்கிறார்கள். இப்போ 10th 12th ரிசல்ட் வரும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா பதட்டமாக இருப்பாங்க. 10 மணிக்கு ரிசல்ட் வருது அப்படின்னா ஒரு 9:50 ஆச்சுன்னா பயங்கர பதட்டமாக இருப்பாங்க. எப்படி சொல்லலாம் அதை? அவர்கள் பதட்டமாக இருக்கிறார்கள். தே ஆர் நர்வஸ். தே ஆர் நர்வஸ். அவர்கள் பதட்டமாக இருக்கிறார்கள். இப்போ இந்த 7 சப்ஜெக்டில் இருக்கிற மெயின் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த 7 சப்ஜெக்டோட மனநிலைமையை பற்றி தான் நம்ம பேசியிருக்கோம். அப்போனா நம்மளுடைய மனநிலைமையை பற்றி நம்ம பேச வரும்போதும் இந்த பி வெர்ப்ஸ் வச்சு தான் பேசணும். இப்போ நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோம். இப்போ இதையே நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம்?
நான் பிஸியாக இல்லை. ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், என்னடா பிஸியாக இருக்கான்னு கேட்குறான். நான் பிஸியாலாம் இல்லை அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா. ஐ எம் நாட் பிஸி, ஐ எம் நாட் பிஸி, நான் பிஸியாக இல்லை. மிச்சத்துக்கெலாம் நீங்கள் சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா இதுலேருந்து கூட கவர்மெண்ட்டில் நீங்கள் வரிசையாக ஆன்சர் பண்ண ஆரம்பிங்க. அவன் சோகமாக இல்லை. ஹீ இஸ் நாட் சேட், ஹீ இஸ் நாட் சேட். அவள் சோர்வாக இல்லை. ஷீ இஸ் நாட் டயர்ட், ஷீ இஸ் நாட் டயர்ட். அது பசியாக இல்லை. இட் இஸ் நாட் ஹங்க்ரி, இட் இஸ் நாட் ஹங்க்ரி. நாங்கள் உற்சாகமாக இல்லை. we are not excited, we are not excited. நீங்கள் சந்தோஷமாக இல்லை. you are not happy, you are not happy. அவர்கள் பதட்டமாக இல்லை. they are not nervous, they are not nervous. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு ப்ரெசண்ட்டில் இந்த 7 சப்ஜெக்டோட மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பேசிட்டோம். இப்போ 3வது பாயிண்ட் பாருங்கள். இப்போ நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத எப்படி பேசலான்னு பார்க்கலாங்க. நான் வீட்டில் இருக்கேன் பாருங்கள், பர்டிகுலராக நான் வீட்டில் இருக்கேன் அப்படிங்கிறத பேசியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் எந்த மெயின் வேர்பும் இல்லை. அப்போனா பி வேர்ப் தான் மெயின் வேர்பாக இங்கே இருக்குது. பாருங்கள், நான் இருக்கிறேன் அப்படின்னு பேசியிருக்கோம் பார்த்தீங்களா. எங்கெல்லாம் இருக்கிறேன், இருக்கிறோம், இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறார்கள் அப்படின்லாம் பேச வரும்போது நீங்கள் பி வேர்ப்ஸ் வச்சு பேசுங்க. அந்த பி வேர்ப் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு ஏற்ற மாதிரி மாறும், அவ்வளோதான். நான் வீட்டில் இருக்கிறேன், ஐ எம் அட் ஹோம், ஐ எம் அட் ஹோம். செகண்ட் ஒன், அவன் ஜிம்மில் இருக்கான். எப்படி சொல்லலாம், இப்போ அவன் எந்த இடத்துல இருக்கான் அப்படிங்கிறத பர்டிகுலராக பேசியிருக்கோன்னா ஜிம். எப்படி பேசலாம், ஹீ இஸ் அட் த ஜிம், ஹீ இஸ் அட் த ஜிம். இப்போ சில பேருக்கு இப்படி கேள்வி வரலாம், ஏன் இந்த இடத்துல அட் த இந்த மாதிரி வேர்டெலாம் நம்ம பேசுகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வரலாம். ஸோ இப்போ நீங்கள் இதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து போட்டுருங்க. ஜஸ்ட் இதெல்லாம் சின்ன சின்ன வேர்ட் நம்ம இதோடலாம் சேர்த்து பேசணும். நான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்லிக் கொடுப்பேன். இந்த வீடியோ ஒன்லி பார்த்தீங்கன்னா ஃபார் பிகினர்ஸ், ரொம்ப பேசிக் லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோஸ். ஸோ அதனால் கண்டினியூவாக இதெல்லாம் நீங்கள் போட்டு குழப்பாமல் நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் என் கூட சேர்ந்து பின்னாடியே பேசிகிட்டே வாங்க. தேர்ட் ஒன், அவள் பார்க்கில் இருக்கா. இப்போ எப்படி பேசலாம், ட்ரை பண்ணுங்கள். குட், நிறைய பேர் பேசிட்டீங்க, சூப்பருங்க. ஷீ இஸ் அட் த பார்க். அவள் பார்க்கில் இருக்கா அப்படின்னா ஷீ இஸ் அட் த பார்க். நெக்ஸ்ட் ஒன், அது வீட்டில் இருக்குது. இட் இஸ் அட் ஹோம், இட் இஸ் அட் ஹோம். நாங்கள் ஸ்கூலில் இருக்கிறோம், வி ஆர் அட் ஸ்கூல், வி ஆர் அட் ஸ்கூல். நீ காலேஜில் இருக்கிற, யூ ஆர் அட் காலேஜ், யூ ஆர் அட் காலேஜ். அவங்க ஆஃபீஸில் இருக்காங்க, தே ஆர் அட் தி ஆஃபீஸ், தே ஆர் அட் தி ஆஃபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த 7 சப்ஜெக்ட்டுக்கு பாசிட்டிவான சென்டென்ஸை நம்ம பேசிட்டோம். இப்போ இதே நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம். நான் வீட்டில் இல்லை, ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணுறான், வீட்லையா இருக்கா அப்படின்னு கேட்கான். நான் வீட்டில் இல்லை, வெளில இருக்கா அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எதை பேசுகிறோம், நான் வீட்டில் இல்லை. இப்போ நான் ஒரு இடத்துல இல்லை அப்படிங்கிறத சொல்ல வரும்போதும் நம்ம இந்த பி வேர்ப்ஸ் வச்சு பேசலாம். ஆனால் நெகட்டிவாக பேசணும், அவ்வளோதான். நான் வீட்டில் இல்லை அப்படின்னா எப்படி பேசலாம். குட், நிறைய பேர் பின்னாடியே பேசிகிட்டே வரீங்க, சூப்பருங்க. ஐ எம் நாட் அட் ஹோம், ஐ எம் நாட் அட் ஹோம். நான் வீட்டில் இல்லை. அவன் ஜிம்மில் இல்லை. ஹீ இஸ் நாட் அட் த ஜிம், ஹீ இஸ் நாட் அட் த ஜிம். அவள் பார்க்கில் இல்லை. ஷீ இஸ் நாட் அட் த பார்க், ஷீ இஸ் நாட் அட் த பார்க். அது வீட்டில் இல்லை. இட் இஸ் நாட் அட் ஹோம், இட் இஸ் நாட் அட் ஹோம். நாங்கள் ஸ்கூலில் இல்லை. வி ஆர் நாட் அட் ஸ்கூல், வி ஆர் நாட் அட் ஸ்கூல். நீ கல்லூரியில் இல்லை. யூ ஆர் நாட் அட் காலேஜ், யூ ஆர் நாட் அட் காலேஜ். அவங்க ஆஃபீஸில் இல்லை. தே ஆர் நாட் அட் தி ஆஃபீஸ், தே ஆர் நாட் அட் தி ஆஃபீஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வரைக்கும் நம்ம ப்ரெசண்ட்டில் பார்த்திங்கன்னா பி வேர்ப்ஸ் எப்படிலாம் வந்துச்சு அப்படிங்கிறத இந்த 3 பாயிண்ட்டை வச்சு சூப்பராக கற்றுக்கிட்டோங்க. இப்போ உங்களுக்கான ஹோம்ஒர்க். இப்போ டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு நான் ஆன்சர் பண்ண மாட்டேன். நீங்கள் தான் உங்களுடைய ஆன்சரை எல்லாருமே காமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ நம்ம 2வது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பி வேர்ப்ஸை வச்சு பாஸ்டில் 7 சப்ஜெக்ட்க்கு இந்த பி வேர்ப்ஸ் தன்னைத்தானே எப்படிலாம் மாற்றிக்கொண்டு சென்டென்ஸை மேக் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த 3 பாயிண்ட்டை அகைன் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த பி வேர்ப்ஸ் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ்க்கு எப்படிலாம் வருதுன்னு பார்க்கலாமா. இங்கே நான் 7 சப்ஜெக்ட் எழுதியிருக்கேன். இந்த 7 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா இப்படி தாங்க இருக்கும். ஐ வாஸ் அப்படின்னா
நான் இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். என் கூட சேர்ந்து பின்னாடி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க, பேசிகிட்டே வாங்க. ஹீ வாஸ் அப்படின்னா அவன் இருந்தான். ஷீ வாஸ் அப்படின்னா அவள் இருந்தாள். இட் வாஸ் அப்படின்னா அது இருந்தது. இந்த 4 சப்ஜெக்ட்க்கு பி வெர்ப் பாஸ்டில் தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா வாஸ் அப்படின்னு மாற்றிக்கொள்ளும். இப்போ அடுத்து பாருங்கள். வி வேர் அப்படின்னா நாங்கள் இருந்தோம். யூ வேர் அப்படின்னா நீங்கள் இருந்தீர்கள். தே வேர் அப்படின்னா அவர்கள் இருந்தார்கள். இப்போ உங்களுக்கு இந்த பேசிக் கான்செப்ட் புரிஞ்சிருச்சா? பாஸ்ட் டென்ஸில் பி வெர்ப் எப்படி மாறுன்னு தெரிஞ்சிருச்சா? இப்போ இந்த 7 சப்ஜெக்ட் பாஸ்டில் அவங்க எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, அவங்க எந்த இடத்துல இருந்தாங்க, இந்த மாதிரி சென்டென்ஸ்லாம் நம்ம இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு தான் இந்த பாஸ்ட் பி ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு தேவைப்படுது. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாமா? இப்போ இங்கே 6 சப்ஜெக்டோட பாஸ்டில் இருக்கிற நிலைமையை நான் சொல்லியிருக்கேன். பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் ஒரு மாணவனாக இருந்தேன். இப்போ நான் காலேஜில் முடிச்சுட்டேன், எனக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. நான் சொல்கிறேன் 2014 வருஷத்தில் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவேன் பார்த்தீங்களா? இப்போ கிடையாது. ஆனால் பாஸ்டில் நான் ஒரு மாணவனாக இருந்தேன் அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேன். என்னுடைய நிலைமையை நான் பாஸ்டில் நான் மென்ஷன் பண்ணி பேச வந்திருக்கேன் பார்த்தீங்களா? அப்போ நம்ம இந்த பி வெர்ப்ஸை வச்சு தான் பேசணும். இந்த பி வெர்ப் பாஸ்டில் எப்படி மாறி இருக்கு? ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா எப்படி மாறிச்சு சொல்லுங்கள் பார்க்கும். சூப்பருங்க, குட். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா வாஸ் அப்படின்னு மாறிடும். எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட். ஐ வாஸ் நான் இருந்தேன். என்னவாக இருந்தேன் அப்படின்னா ஒரு மாணவனாக. ஒரு அப்படின்னா அப்படின்னு சொல்லுவோம், மாணவன்னா ஸ்டூடெண்ட். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். ஐ வாஸ் அ ஸ்டூடெண்ட், நான் ஒரு மாணவனாக இருந்தேன். சார் நெக்ஸ்ட் நீங்கள் பின்னாடி ஆன்சர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுன்னா என்ன பண்ணணும்? வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஆன்சரை காமெண்ட்டில் வரிசையாக நீங்கள் டைப் பண்ணுங்கள். அவர் ஒரு மருத்துவராக இருந்தார். இப்போ கிடையாது, ப்ரெசண்ட்டில் கிடையாது, ஆனால் பாஸ்டில் இருந்தார் நம்ம சொல்லியிருக்கோம். அவர் ஒரு டாக்டராக இருந்தார். ஹீ வாஸ் அ டாக்டர். ஹீ வாஸ் அ டாக்டர். அவள் ஒரு ஆசிரியராக இருந்தாள். ஷீ வாஸ் அ டீச்சர். ஷீ வாஸ் அ டீச்சர். நாங்கள் நண்பர்களாக இருந்தோம். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃப்ரெண்டாக இருக்கோம்னா இப்போ இல்லை, ஆனால் ஸ்கூல் படிக்கும்போது நாங்கள் நண்பர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? வி வேர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன், நீங்கள் மாணவர்களாக இருந்தீர்கள். இருந்தீர்கள் பாஸ்ட். யூ வேர் ஸ்டூடெண்ட்ஸ். யூ வேர் ஸ்டூடெண்ட்ஸ். அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்தார்கள். தே வேர் பிளேயர்ஸ். தே வேர் பிளேயர்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு இந்த பி வெர்ப்ஸை வச்சு பாஸ்ட் டென்ஸில் ஒரு பாசிட்டிவான சென்டென்ஸ் உங்களுக்கு பேச தெரிஞ்சிருச்சா? நாங்கள் மாணவர்களாக இருந்தோம், அவங்க டீச்சராக இருந்தாங்க, இப்படிலாம் நம்ம பாசிட்டிவாக பேசியிருக்கோமா? இப்போ இதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலான்னு பார்க்கலாமா? நான் ஒரு மாணவனாக இல்லை. நான் ஒரு மாணவனாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சொல்லலாம்? ஆன்சர் தெரிஞ்சிருச்சா? குட். வாயை திறந்து பேசுங்க, இங்கிலீஷில் பேசுங்க. நான் ஒரு மாணவனாக இல்லை அப்படின்னா ஐ வாஸ் நாட் அ ஸ்டூடெண்ட். இங்கே என்ன பண்ணியிருக்கோம்? வாஸ் அப்படிங்கிற பி வெர்ப்க்கு அப்புறம் நாட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்ட் மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம். ஏன் நம்ம நாட் ஆட் பண்ணியிருக்கோம்? ஏன்னா இந்த சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசுகிறோம், இல்லை அப்படின்னு பேச வந்திருக்கோம். ஸோ அதனால தான் நம்ம பி வெர்ப்க்கு அப்புறம் நம்ம நாட் அப்படிங்கிற ஒரு சின்ன வேர்ட் ஆட் பண்ணி நம்ம பேசியிருக்கோம். அடுத்ததுக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுங்கள். அவன் ஒரு மருத்துவராக இல்லை. ஹீ வாஸ் நாட் அ டாக்டர். ஹீ வாஸ் நாட் அ டாக்டர். அவள் ஒரு ஆசிரியராக இல்லை. ஷீ வாஸ் நாட் அ டீச்சர். ஷீ வாஸ் நாட் அ டீச்சர். நாங்கள் நண்பர்களாக இருந்ததில்லை. we were not friends. we were not friends. நீங்கள் மாணவர்களாக இருந்ததில்லை. you were not students. you were not students. அவர்கள் விளையாட்டு வீரர்களாக இருந்ததில்லை. they were not players. they were not players. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்டில் பி வெர்ப் ஒருத்தவங்களுடைய நிலைமையை பற்றி பேசும்போது பாசிட்டிவாக எப்படி வந்துச்சு, நெகட்டிவாக எப்படி வந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதே மாதிரி பாஸ்டில் ஒருத்தவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்தது அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம பார்க்கலாங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பாசிட்டிவாக பார்க்கலாம். இங்கே நான் 7 சப்ஜெக்டோட மனநிலைமை பாஸ்டில் எப்படி இருந்தது அப்படின்னு நான் சொல்ல வந்திருக்கேன். ஏன்னா இந்த 7 சென்டென்ஸில் எந்த மெயின் வெர்பும் இல்லை. ஸோ அதனால் நம்ம பி வெர்ப்ஸை வச்சு மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி பேச முடியும்.
பேசுங்க. நான் சோர்வாக இருந்தேன். நேத்தெல்லாம் நான் ரொம்ப சோர்வாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? எல்லாருமே வாய் திறந்து பேச ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இதுதான் பேசிக் பி வேர்ப்ஸ். உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அடுத்தடுத்த எல்லா கான்செப்டும் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதனால தான் நான் சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி ரொம்ப பொறுமையாக மெதுவாக சொல்லிக் கொடுக்குறேன். நான் சோர்வாக இருந்தேன். நான் இருந்தேன் அப்படின்னா எப்படி பேசணும்? ஐ வாஸ். எப்படி இருந்தேன்? சோர்வாக இருந்தேனா. சோர்வுக்கு என்ன சொல்லுவாங்க இங்கிலீஷில்? டயர்ட். எல்லாருமே சேர்ந்து பேசுங்க. ஐ வாஸ் டயர்ட். நான் சோர்வாக இருந்தேன். இப்போ நான் நேற்று சோர்வாக இருந்தேன் அப்படின்னா எப்படி சொல்லலாம்? ஒன்றுமே இல்லை, அந்த டயர்டுக்கு அப்புறம் நீங்கள் எஸ்டர்டே மட்டும் ஆட் பண்ணால் போதும். ஐ வாஸ் டயர்ட் எஸ்டர்டே, தட்ஸ் ஆல். அவ்வளோதாங்க. நெக்ஸ்ட் வந்து சீக்கிரமாக ஆன்சர் பண்ணுங்கள். அவன் பிஸியாக இருந்தான். நேற்று அவனுக்கு ஃபோன் பண்ணேன், அவன் எடுக்கலை. அவன் என்ன பண்ணான்? நேற்று அவன் ரொம்ப பிஸியாக இருந்தான்ப்பா அப்படின்னு சொல்லுவான் பார்த்தீங்களா? ஹி வாஸ் பிஸி. அவள் நிம்மதியாக இருந்தாள். ஷி வாஸ் ரிலாக்ஸ்ட். ரிலாக்ஸாக இருந்தான்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? நெக்ஸ்ட் ஒன், அது பசியாக இருந்தது. இட் வாஸ் ஹங்க்ரி. நாங்கள் பதட்டமாக இருந்தோம். நேற்று தான் எங்களுக்கு ரிசல்ட் வந்துச்சு. நேற்று ரிசல்ட் வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நாங்களாம் பதட்டமாக இருந்தோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? இந்த சென்டென்ஸில் எந்த ஆக்ஷனும் இல்லை. நம்மளுடைய மனநிலைமையை பற்றி தான் நம்ம பாஸ்டில் இப்படி இருந்தோன்னு சொல்ல வந்திருக்கோம். ஸோ அப்போனா நம்ம பி வேர்ப்ஸை வச்சு மட்டும்தான் இங்கிலீஷில் சென்டென்ஸ் பேச முடியும். புரிஞ்சிருச்சா? வாய் திறந்து பேசுங்க. நாங்கள் பதட்டமாக இருந்தோம். we were nervous. நீங்கள் சந்தோஷமாக இருந்தீர்கள். you were happy. அவர்கள் நம்பிக்கையாக இருந்தார்கள். அவங்க நேற்று ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தாங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? they were confident. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்டில் ஒருத்தவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு பாசிட்டிவாக பார்த்தாச்சு. இதே சென்டென்ஸை நம்ம அப்படியே நெகட்டிவாக பேசலாமா? நான் சோர்வாக இல்லை. அதாவது நம்ம பாஸ்டில் நடந்த ஒன்று தான் இப்போ சொல்லியிருக்கோம். ஓகேங்களா? நீங்கள் இதை ப்ரெசண்ட்டோட லிங்க் பண்ணக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த சென்டென்ஸோட நேற்று, முந்தா நேற்று, போன வாரம், போன மாதம், போன வருஷம், இந்த பாஸ்டில் ஏதோ ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி பேசுனீங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு இப்போ ஷார்ட்டாக சொல்லிக் கொடுக்குறேன். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பாஸ்டில் ஏதோ ஒரு காலத்தை மென்ஷன் பண்ணி நீங்கள் பேசுங்க. நான் சோர்வாக இல்லை. ஐ வாஸ் நாட் டயர்ட். இந்த வாஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம கன்ட்ராக்ட் பண்ணோம். அதாவது அதை சுருக்கி பேசணும் அப்படின்னா வாசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாசன்ட் டயர்ட். அவன் பிஸியாக இல்லை. he was not busy. இந்த was not நம்ம wasn't அப்படின்னு சொல்லலாம். he wasn't busy. அவள் நிம்மதியாக இல்லை. she wasn't relaxed. அது பசியாக இல்லை. it wasn't hungry. நாங்கள் பதட்டமாக இல்லை. we weren't nervous. நீங்கள் சந்தோஷமாக இல்லை. you weren't happy. அவர்கள் நம்பிக்கையாக இல்லை. அதாவது அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். they weren't confident. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாஸ்டில் ஒருத்தவங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ மூணாவது பாயிண்ட் பாருங்கள். பாஸ்டில் ஒருத்தங்க எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பேசும்போதும் இந்த பி வேர்ப்ஸ் வச்சு தான் நம்ம பேசணும். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்க்கலாமா? நான் வீட்டில் இருந்தேன். பாருங்கள், இந்த சென்டென்ஸில் எந்த மெயின் வேர்பும் இல்லை. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்? பி வேர்ப்ஸை வச்சு மட்டும்தான் நம்மளால் இங்கிலீஷ் பேச முடியும். இப்போ உங்களுக்கு புரியுதா ஏன் பி வேர்ப்ஸ் இவ்வளோ முக்கியமாக இருக்குன்னு தெரிஞ்சிருச்சா? ஆன்சர் தெரிஞ்சுன்னா வழக்கம் போல் என்ன பண்ணணும்? வீடியோ பாஸ் பண்ணுங்கள். எல்லா ஆன்சரையும் நீங்கள் வாய் திறந்து ஃபர்ஸ்ட்டு பேசுங்க. உங்களால் முடிந்தால் காமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். நான் வீட்டில் இருந்தேன். ஐ வாஸ் அட் ஹோம். நான் இருந்தேன். எங்கே? வீட்டில். இந்த இடத்துல நம்ம ஏன் அட் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா பர்டிகுலராக ஒரு இடத்த மென்ஷன் பண்ணி பேசுகிறோம். வீட்டில் அப்படிங்கிறப்போ அட் ஹோம் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் ஹோம் அப்படின்னு சொல்லாதீங்க, அப்படி பேசக்கூடாது. திஸ் இஸ் ராங். ஐ வாஸ் அட் ஹோம். திஸ் இஸ் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன், அவன் ஜிம்மில் இருந்தான். நேற்று அவனுக்கு ஃபோன் பண்ணேன். அவன் ஃபோனை வீட்டில் வச்சிட்டான்ப்பா, நேற்று ஜிம்மில் இருந்தான்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா? He was at the gym. அவள் பார்க்கில் இருந்தா. She was at the park.
அது வீட்டில் இருந்தது. இட் வாஸ் அட் ஹோம். இட் வாஸ் அட் ஹோம். நாங்கள் பள்ளியில் இருந்தோம். we were at school. we were at school. நீ கல்லூரியில் இருந்தாய். you were at college. you were at college. அவர்கள் அலுவலகத்தில் இருந்தார்கள். they were at office. they were at office. இப்போ நம்ம பாசிட்டிவ் சென்ஸை நம்ம பார்த்து முடிச்சாச்சு. இப்போ இதே சென்ஸை நம்ம நெகட்டிவாக பேசலாமா? நான் வீட்டில் இல்லை. நேற்று நான் உன் வீட்டுக்கு வந்தேன். எங்கே போனா? நேற்று வீட்டில் இல்லை, நான் வெளில போயிட்டேன். வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம். வெளியில் போனேன் அப்படின்னு பேசியிருக்கோம். இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸை பாருங்கள். இந்த ரெண்டு சென்டென்ஸில் எந்த சென்டென்ஸில் மெயின் வேர்ப் இல்லை? நான் வீட்டில் இல்லை இந்த சென்டென்ஸில் தான் மெயின் வேர்ப் இல்லை. நான் வெளியில் போனேன் இந்த சென்டென்ஸை பாருங்கள். போனேன், போகிற ஒரு செயல் இந்த சென்டென்ஸ்குள்ளே இருக்குது. அப்போனா நான் வெளியில் போனேன் அப்படிங்கிற சென்டென்ஸை நம்ம பி வேர்ப்ஸை வச்சு பேச முடியாது. நான் வீட்டில் இல்லை இந்த சென்டென்ஸ்க்கு மட்டும்தான் நம்மளால் பி வேர்ப்ஸை வச்சு பேச முடியும். பேசலாமா? ஐ வாஸ் நாட் அட் ஹோம். ஐ வாஸ் நாட் அட் ஹோம். இந்த வாஸ் நாட் அப்படிங்கிறத நம்ம வாசன்ட் அப்படின்னு சொல்லலாம். ஐ வாசன்ட் அட் ஹோம். ஐ வாசன்ட் அட் ஹோம். அவன் ஜிம்மில் இல்லை. ஹீ வாசன்ட் அட் த ஜிம். ஹீ வாசன்ட் அட் த ஜிம். அவள் பார்க்கில் இல்லை. ஷீ வாசன்ட் அட் த பார்க். ஷீ வாசன்ட் அட் த பார்க். அது வீட்டில் இல்லை. இட் வாசன்ட் அட் ஹோம். இட் வாசன்ட் அட் ஹோம். நாங்கள் பள்ளியில் இல்லை. we weren't at school. we weren't at school. நீ கல்லூரியில் இல்லை. you weren't at college. you weren't at college. அவர்கள் அலுவலகத்தில் இல்லை. they weren't at office. they weren't at office. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ப்ரெசண்ட்லேயும் பாஸ்ட்லேயும் ஒருத்தங்களுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு, ஒருத்தங்களுடைய மனநிலைமை எப்படி இருந்துச்சு, ஒருத்தங்க எந்த இடத்துல இருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பாசிட்டிவாகவும் நெகட்டிவாகவும் நம்ம நிறைய சென்டென்ஸை நம்ம பேசி ப்ராக்டிஸ் பண்ணி பழகியிருக்கோம். ஸோ இப்போ நம்ம ஃப்யூச்சரில் ஒருத்தவங்களுடைய நிலைமை, மனநிலைமை, அவங்க எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சிம்பிளாக நம்ம கற்றுக்கலாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஃப்யூச்சரில் பி வேர்ப்ஸ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்க்கு எப்படி வரும் அப்படின்னா இப்படி தாங்க வரும். எல்லாருமே சேர்ந்து சொல்லுங்கள். ஐ வில் பி அப்படின்னா நான் இருப்பேன். ஹீ வில் பி அப்படின்னா அவன் இருப்பான். ஷீ வில் பி அப்படின்னா அவள் இருப்பாள். இட் வில் பி அப்படின்னா அது இருக்கும். we வில் பி அப்படின்னா நாங்கள் இருப்போம். யூ வில் பி அப்படின்னா நீ இருப்பாய். they வில் பி அப்படின்னா அவர்கள் இருப்பார்கள். இந்த 7 சப்ஜெக்டோட நிலைமை, மனநிலைமை, அவங்க எங்கே இருப்பாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பேசுகிறதுக்கு இந்த பி வேர்ப்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுது. இந்த 7 சப்ஜெக்ட்க்கு பி வேர்ப் ஃப்யூச்சரில் தன்னைத்தானே எப்படி மாற்றிக்கொள்ளும் அப்படின்னா வில் பி. பி வேர்ப்ஸில் ரொம்ப ஈஸியானது அப்படின்னா ஃப்யூச்சரில் இருக்கிற இந்த பி வேர்ப்ஸ் தான். ஏன் அப்படின்னா எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் பி வேர்ப் ஒன்று தான். வில் பி, அவ்வளோதாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள். நான் சந்தோஷமாக இருப்பேன். நான் சந்தோஷமாக இருப்பேன். நல்லா கவனிங்க, இருப்பேன் ஃப்யூச்சரை தான் நம்ம பேசியிருக்கோம். இந்த சென்டென்ஸில் ஏதாவது ஒரு மெயின் வேர்ப் இருக்கானா? இல்லை. நம்மளுடைய மனநிலைமை எப்படி இருக்குமா அப்படின்னா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஃப்யூச்சரில் எப்படி பேசலாம்? இங்கே சப்ஜெக்ட் என்ன? நான். நான் அப்படின்னா ஐ அப்படின்னு சொல்லுவோம். ஐ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பி வேர்ப் எப்படி வரும்? எந்த சப்ஜெக்ட் வந்தாலும் வில் பி தான் வரும். ஐ வில் பி, நான் இருப்பேன். எப்படி அப்படின்னா சந்தோஷமாக இருப்பேனா? ஹாப்பி. ஐ வில் பி ஹாப்பி. ஐ வில் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருப்பேன். இப்போ இதே சென்ஸை நான் நெகட்டிவாக எப்படி பேசலாம்? நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். எப்படி பேசலாம்? ட்ரை பண்ணுங்கள். ஐ வில் நாட் பி ஹாப்பி. ஐ வில் நாட் பி ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்க மாட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ ரெண்டாவது சென்டென்ஸ் பாருங்கள். அவன் உற்சாகமாக இருப்பான். அவன் அப்படின்னா ஹீ அப்படின்னு சொல்லுவோம். ஹீ சப்ஜெக்டாக வந்துச்சுன்னா பி வேர்ப் எப்படி வரும்? குட், வில் பி தான் வரும். ஹீ வில் பி, அவன் இருப்பான். எப்படி இருப்பான் அப்படின்னா உற்சாகமாக இருப்பானா. ஃப்யூச்சர் தான் மென்ஷன் பண்ணி பேசியிருக்கோம். எக்ஸைட்டட். ஹீ வில் பி எக்ஸைட்டட். ஹீ வில் பி எக்ஸைட்டட், அவன் உற்சாகமாக இருப்பான். இப்போ இதை நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம்? அவன் உற்சாகமாக இருக்க மாட்டான். ஹீ வில் நாட் பி எக்ஸைட்டட். ஹீ வில் நாட் பி எக்ஸைட்டட், அவன் உற்சாகமாக இருக்க மாட்டான். இப்போ நெக்ஸ்ட் டைம் பாருங்கள். அவன் ஒரு மருத்துவராக இருப்பான். இப்போ தான் டாக்டருக்கு படிச்சுக்கிட்டே இருக்காப்புல, நான் 4 வருஷம் கழிச்சு டாக்டராக வருவார், ஒரு மருத்துவராக இருப்பான் அப்படின்னு சொல்ல வந்திருக்கோம். ஃப்யூச்சரில் தான் டாக்டராக இருப்பார், இப்போ கிடையாது, பாஸ்ட்லேயும் கிடையாது. ஃப்யூச்சரை மென்ஷன் பண்ணி தான் பேசியிருக்கோம். ட்ரை பண்ணுங்கள். ஹீ வில் பி எ டாக்டர்.
ஹீ வில் பி அ டாக்டர், அவர் ஒரு மருத்துவராக இருப்பார், அல்லது அவன் ஒரு மருத்துவராக இருப்பான். ரெண்டுமே ஒன்று தாங்க. ஓகே, இதே சென்டென்ஸை நம்ம நெகட்டிவாக எப்படி பேசலாம் அப்படின்னா, அவர் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டார், அல்லது அவன் ஒரு மருத்துவராக இருக்க மாட்டான். ஹீ வில் நாட் பி அ டாக்டர், ஹீ வில் நாட் பி அ டாக்டர். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, அவள் ஒரு ஆசிரியராக இருப்பாள். ஷீ வில் பி அ டீச்சர், ஷீ வில் பி அ டீச்சர். அவள் ஒரு ஆசிரியராக இருக்க மாட்டாள். ஷீ வில் நாட் பி அ டீச்சர், ஷீ வில் நாட் பி அ டீச்சர். நெக்ஸ்ட் ஒன், நான் வீட்டில் இருப்பேன். ஐ வில் பி அட் ஹோம், ஐ வில் பி அட் ஹோம். நான் ஃப்யூச்சரில் எங்கே இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னா வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்ல வந்திருக்கேன். ஸோ எப்படி பேசலாம்? ஐ வில் பி அட் ஹோம். இப்போ நான் வீட்டில் இருக்க மாட்டேன் அப்படின்னா ஐ வில் நாட் பி அட் ஹோம், ஐ வில் நாட் பி அட் ஹோம். இப்போ ஃபைனல் சென்டென்ஸ் பாருங்கள், நான் சென்னையில் இருப்பேன். ஐ வில் பி இன் சென்னை, ஐ வில் பி இன் சென்னை. நான் சென்னையில் இருக்க மாட்டேன். ஐ வில் நாட் பி இன் சென்னை, ஐ வில் நாட் பி இன் சென்னை. இப்போ ஃபைனலாக இங்கே இருக்கிற 3 சிம்பிளான தமிழ் சென்டென்ஸ்க்கு பி வெர்ப்ஸை வச்சு இங்கிலீஷில் சென்டென்ஸ் மேக் பண்ணி இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே காமெண்ட்டில் உங்களோட ஆன்சரை கண்டிப்பாக பண்ணுங்கள். நாளைக்கு டே 2 கிளாஸ் பார்த்தீங்கன்னா ஈவினிங் 6 o'clock வருது. ஸோ எல்லாருமே கண்டிப்பாக பார்த்து இங்கிலீஷில் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா பேச ஆரம்பிச்சிருங்க. தேங்க்யூ.